ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹவு டு ட்ரேட் லைக் ப்ரோ ட்ரேடர். அதாவது ப்ரோ ட்ரேடர்ஸ், இன்ஸ்டிடியூட்டல் ட்ரேடர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்கள மாதிரி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது. இப்போ தான் வந்து நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நம்மளாம் வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணுறோம், அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ அவங்க எப்படி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டபுளாகவே இருக்காங்க, நம்ம வந்துட்டு எப்படி லாஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு வந்து நிறைய புது புது விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கேள்விப்படாத தெரியாத விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து சின்ன சேனல்னு சொல்லி இக்னோர் பண்ணாதீங்க. நம்ம சேனல் இப்போ தான் க்ரோத் ஆகுது. ஸோ இதில் நிறைய லேர்னிங் கண்டென்ட்ஸ், நியூ கண்டென்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பட்டன் தட்டிட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருமே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம், பேசிக்காகவே ஏதோ ஒரு சார்ட், அதாவது ட்ரேடிங் வியூவில் இப்போ பேங்க் நிஃப்டியில் இருக்க நீங்கள் நிஃப்டி எது வேணால் வச்சுக்கோங்க, ட்ரேடிங் வியூவில் இருக்க சார்ட்டு, இல்லை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரோக்கர் சார்ட்டு, ஜீரோதா சார்ட்டு, இல்லை ஏதோ ஒரு சார்ட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது பேசிக்காகவே நம்ம எல்லாருமே எதை வச்சு ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே எப்படி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா, யூடியூப்பில் பார்த்து தான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், இல்லை புக்ஸ் படித்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் கோர்ஸ் கூட ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் என்கல்விங் கேண்டில், உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டில், உங்களுக்கு ஒரு அப்புறம் பின்பார் கேண்டில், அந்த மாதிரின்னு சொல்லி கேண்டில் கிரியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ட்ரி போங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்லி தந்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், உங்களுக்கு ஒரு இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகுது, ஒரு சேனல் கிரியேட் ஆகுது, உங்களுக்கு ட்ரையாங்கல் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது, பிரேக் அவுட் கொடுத்தா என்ட்ரி போங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடராக வந்து நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல கிடையாது. பட்டு கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு வந்துட்டு அக்யூரன்சியாக உங்களுக்கு ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 100% இந்த ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆகும். கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு பயம் வரும் இல்லையா, ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட போவோம், உங்களுக்கு ரிவர்சல் ஆகும், மைனஸில் போக போக பயம் வரும் இல்லையா, அந்த எமோஷனலாக. ஸோ அதெல்லாம் இல்லை, நீங்கள் எடுத்த ட்ரேட் வந்து 90% உங்களுக்கு அக்யூரன்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ப்ரோ ட்ரேடர் மாதிரி ட்ரேட் பண்ணணும். ஸோ அவங்களாம் வந்து ஒரு ட்ரேடு போனாங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு குறைஞ்சது ஒரு அக்யூரன்சிங்கிற லெவல் வந்து 99% வந்து வச்சுட்டு தான் வந்து அவங்க போவாங்க. நம்மளே மாதிரி ஒரு நாளைக்கு 10 ட்ரேடு, 4 ட்ரேடு, 5 ட்ரேடெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரேடு தான் பண்ணுவாங்க. பட் 2 ட்ரேடும் வந்துட்டு அவங்களுக்கு ஹிட் ஆகும், அதாவது டார்கெட் ஹிட் ஆகும். அப்படியே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலுமே அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க, அடுத்த ட்ரேடு வந்து பண்ண மாட்டாங்க. அவங்க வந்துட்டு அடுத்த நாள் ட்ரேடுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு நம்ம வெறும் இந்த சார்ட்டை வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்லையோ ஒரு 30 மினிட்ஸ்லையோ வச்சுக்குவோம். நம்ம ஒரு கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்தா, இப்போ இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்தா இதுன்னு போய் என்ட்ரி எடுங்கன்னு சொல்லி சொல்கிறோம். என்னுடைய வீடியோலேயே பார்த்தீங்கன்னா, பிளான் வீடியோவில் நான் எல்லா டெய்லி வந்து நைட்டு வந்து ஒரு 8 o'clock to 9 o'clock வந்துட்டு அடுத்த நாளுக்கு உண்டான நிஃப்டி பேங்க் நிஃப்டி பிளான் போடுவேன். பட் அது சக்ஸஸும் ஆயிருக்கு. நம்மளுடைய நேற்று வந்துட்டு 25th வந்துட்டு 100% சக்ஸஸ் ஆயிருக்கு. நேற்றுத்தோட வீடியோ கூட போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் ஃப்ரைடே வீடியோ போட்டிருக்கு, அதாவது நாளைக்கு உண்டான வீடியோ. தேர்ஸ்டே வந்து யாராச்சும் உங்களுக்கு வந்துட்டு புதன்கிழமை யாராச்சும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, நேற்று ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கலாம். சூப்பரான எக்ஸ்பைரி டே புதன்கிழமை தான் நேற்று நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கலாம். நான் வந்து இந்த ஃபால் ஆகும்லாம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃபால் ஆகி உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தான். இப்போது இதெல்லாம் வச்சு ட்ரேடு நல்லாவே பண்ணுறமேடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா வந்துட்டு ப்ரோ ட்ரேடர்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கேண்டில் ஸ்டிக்ஸே மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து கோ சார்ட்டிங் வெப்சைட்டில் இருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் கோ சார்ட்டிங்கோட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நிஞ்சா ட்ரேடர், இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து நிஞ்சா ட்ரேடர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது அதிகமாக மொபைலில் யூஸ் பண்ணணுக்காக இப்போது கோ சார்ட்டிங் போயிட்டேன். கோ சார்ட்டிங்கில் போயிட்டு உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு கேண்டில் ஸ்டிக்ஸையே பார்க்க மாட்டாங்க. இப்போ அவங்க என்னடா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அண்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் வந்துட்டு யார் இருக்காங்க, பையர்ஸு, அதாவது ஸ்ட்ராங் பையர்ஸ் இருக்காங்களா, இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பார்க்குறதா வந்துட்டு இந்த ஆர்டர் ஃப்ளோ. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஃப்ளோ பேங்க் நிஃப்டி சார்ட்டில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
இது ஒரு கேண்டிலையும் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்துட்டு நான் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னது ஒரு கட்டமாக போட்டு நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட். உங்களுக்கு பேங்க் நிஃப்டி சார்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதே வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ இந்த சார்ட் வந்து நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஃப்ரீ கிடையாது உங்களுக்கு. இதுக்கு வந்துட்டு மந்த்லி நீங்கள் வந்துட்டு 1400 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது வந்து ஒர்த்து உங்களுக்கு ட்ரேட் எடுக்கும்போது கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை காமிக்கிறேன் பாருங்கள். வெயிட், ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட். ஸோ இதை வச்சு தான் வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் குரூப்லேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்கோம், லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம், ப்ரெடிக்ஷன் வீடியோவெல்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் நேற்று வந்துட்டு ட்ரேட் பண்ணும்போது மார்னிங்கே கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். உங்களுக்கு ஃப்ரீ ட்ரேட்ஸ் கூட சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் தான், புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கிளியர் கட்டாக பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருக்கேன். பாருங்கள், டைம் பாருங்கள். மெயினாக உங்களுக்கு 8:51, அதாவது மார்க்கெட் ஓப்பனாக இருக்கு முன்னாடியே பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு. உங்களுக்கு டவுன் சைட் டார்கெட் வந்து 42,500 42,400 வச்சுக்கன்னு சொல்லிட்டோம். எப்போ உங்களுக்கு 9 மணிக்கு சொல்லியிருக்கேங்க. டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே. இன்றைக்கி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது எங்கே பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு 25 இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. உங்களுக்கு 42,700. ஸோ நம்ம டார்கெட் எவ்வளோ கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிளியராக தெரியும். உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் வந்து இதை வச்சே நீங்கள் வந்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்ம டெலிகிராம் குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. சரி வாங்க, நம்ம இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு வந்துட்டோம். ஸோ இதை வச்சு தான் ட்ரேட் பண்ணுறாங்க அவங்க. இதில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ABVCD அப்படின்னு சொல்லியிருக்கா. நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. உங்களுக்கு பேசிக்காக இந்த மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு தான் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ABCDE அப்படின்னு சொல்லிட்டு M வரைக்கும் இருக்கும். இதை பற்றி போனீங்கன்னா இது ஒரு பெரிய டாபிக். இது வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இல்லை இது எங்கடா போய் நான் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்துட்டு அதுக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன் நான். இப்போ இதுக்கு நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க இதை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது இதில் வந்துட்டு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு உள்ளே யார் இருக்காங்க, நம்ம யார் கூட ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு இதை வச்சு வீக்கர் பையர்ஸ் இருக்காங்களா, இல்லை வீக்கர் செல்லர்ஸ் இருக்காங்களா, இல்லை நம்மளை மாதிரி ரீட்டைல் பையர்ஸ் உள்ளே இருக்காங்களா, இல்லை டாமினன்ட் பையர்ஸ் இருக்காங்களா, இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மூலமாக வந்துட்டு நம்ம ட்ரேட் யார் கூட பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆர்டர் ஃப்ளோ வச்சு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் கிரியேட் ஆகிருக்கு. அதாவது நேற்று டேட்டில் 2:45க்கு க்ரீன் கேண்டில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்கோம். 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்கோம். சாரி, இங்கேயும் வந்து நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்கோம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன் நான். இப்போ வந்து ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு 12:45க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கேண்டிலையும் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு 2:45 இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய க்ரீன் கேண்டில் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் பேசிக்காக வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்திருப்பீங்க நிறையா பேர். ஸோ இந்த க்ரீன் கேண்டில் பேசிக்காக வச்சுட்டு நிறையா பேர் ஒரு க்ரீன் கேண்டில் ஆகுது, இங்கே சப்போர்ட் எடுக்கிறான் மேலே போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட் பார்த்துட்டு இந்த க்ரீன் கேண்டில் வச்சுட்டு பையர் சொல்ல வந்துட்டாங்க மேலே போவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம். பட் ஆக்சுவலாக இந்த க்ரீன் கேண்டில்குள்ளார என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்தாவே தெரிஞ்சு. இதில் வந்துட்டு செல்லர்ஸும் வந்துட்டு இருந்திருக்காங்க. செல்லர்ஸும் வந்துட்டு அதாவது டாமினன்ட் பையர்ஸ் இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 லாட்டு உங்களுக்கு செல்லிங் தான் இதில் இருக்குது டெல்டா. ஸோ அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 o'clock வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபாலோ ஆயிருக்கான்னு பாருங்கள். சாரி இந்த கேண்டில் நான் சொல்லியிருக்கேன். இந்த கேண்டில் உங்களுக்கு அடுத்த கேண்டிலே வந்துட்டு ஃபாலோ ஆயிருக்கா. ஸோ இந்த ஒரு கேண்டிலே வந்துட்டு உங்களுக்கு 20 to 30 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கேண்டிலுக்குள்ளாரையுமே வந்துட்டு எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதுலேயே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. உங்களுக்கு இதுக்குள்ளாரையே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எல்லோ கலரெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு தனி இன்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதில் பையர்ஸ், டாமினன்ட் பையர்ஸு, செல்லர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு டைவர்ஜன்ஸு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கோன்னா வந்துட்டு நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன்
கிளாஸ் ஒன்று இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் வந்து February மந்த்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு நீங்கள் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே அதையும் மட்டும் சொல்லித்தராமல் நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்லேருந்து நான் இப்போ காமிச்ச இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ, இவங்க ப்ரோ ட்ரேடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, அவங்களாம் யூஸ் பண்ணுறது. நம்ம அது ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணியிருக்கேன், ஆப்ஷன் பையிங்னே பியூரா. ஸோ அதை நான் பேக் டெஸ்ட் பண்ணிருக்கேன், நல்ல ரிசல்ட் வந்துட்டுருக்கு, நல்ல ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு. அதை வச்சு தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப், ப்ரீமியம் குரூப்லேயும் கால்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வச்சு தான் இந்த கோர்ஸ் இருக்க போது, ஆன்லைன் கோர்ஸ். இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு 2 மினிட்ஸில் சொல்லணும்னா, இது மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 1 hour இருக்கும். உங்களுக்கு 15 to 20 days இருக்கும், அதாவது 20 hours மேலே இந்த இது இருக்கும். உங்களுக்கு சண்டே 4 hours இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு இந்த கோர்ஸில் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிக் டு அட்வான்ஸ் இருக்கும். மார்க்கெட் ப்ரொஃபைல் பேசிக்ஸு, ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நான் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன், அப்புறம் இது ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கும். உங்களுக்கு 5,000 ஃபீஸ். இப்போ ரிபப்ளிக் டே ஆஃபர் உங்களுக்கு 3,500 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரியலி ஒர்த்தாக இருக்கும். இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க 50% ஆஃபரு. ஸோ அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, காலேஜ் முடிச்சுட்டு இதையும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் 2,500லேயே நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கோர்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு பேசிக் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியலனா கூட இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணலாம். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம ஆப்ஷன் பேசிக் ஆப்ஷன் ட்ரேடிங் வச்சு தான் நம்ம இந்த கோர்ஸே மெயினாக உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் சொல்லித்தர போகிறோம். ஸோ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்லையும் பண்ணலாம், நீங்கள் ஸ்டாக்ஸ்லையும் பண்ணலாம். ஸ்டாக்ஸை பற்றி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அடுத்தது நம்மளுக்கு பேசிக்காக கேண்டில் ஸ்டிக்ஸு, சார்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் எல்லா கோர்ஸ்லையும் கொடுக்குறதா, இது பேசிக்காக முடிச்சிருவோம். அடுத்தது ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேல்யூ வேரி ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். சப்ளை டிமாண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்லி தருவோம். ட்ரேடிங் சைக்காலஜி அண்ட் மணி மேனேஜர், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு முக்கியமானது இந்த கோர்ஸ்லேயும் இம்பார்ட்டானது ஆர்டர் ஃப்ளோ அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் பேசிக்ஸ். அதாவது நீங்கள் அட்வான்ஸ் லெவலெல்லாம் இதில் போனோம்னா ரொம்ப அது ஒரு பெரிய கோர்ஸாக போயிடும். உங்களுக்கு 2 months தேவைப்படும், 2-3 months. ஸோ அதுக்கு இந்த 3,500 ஃபீஸில் வச்சுட்டு உங்களுக்கு 2-3 months வச்சுட்டு சொல்லித்தரது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அது இன்னும் நம்ம தனியாக ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் வேணால் நீங்கள் அதுக்கு வேணால் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இந்த கோர்ஸே போதும், ஒர்த்தான கோர்ஸ் தான் உங்களுக்கு. அடுத்தது நான் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஆப்ஷன் பையிங் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன். ஊரில் உலகத்தில் எத்தனையோ கோர்ஸ் இருக்குது அப்படிங்கலாம். ஆனால் நான் ஏன் கோர்ஸில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு. அதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ஸில் ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் ஒரு பேட்சில் ஃபஸ்ட்டு பேட்சில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எதுவுமே புரியலைன்னா நீங்கள் செகண்ட் பேட்ச் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். செகண்ட் பேட்சும் உங்களுக்கு ஒன்றுமே புரியலைன்னா 10வது பேட்ச் வரைக்கும் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். 10 பேட்செல்லாம் போகவே தேவையில்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு புரிகிற வரைக்கும் கொடுக்குற காசுக்கு எப்போ ஒர்த்து அப்படின்னு சொல்லி தோணுதோ, உங்களுக்கு போதுண்டா நம்ம கொடுத்த காசுக்கு நமக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, நம்ம ட்ரேடிங் பண்ணிட்டோம், ப்ராஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் நம்ம கோர்ஸை விட்டு வெளியே போய்க்கலாம். அடுத்தது இந்த 3,500 ஆஃபர் ப்ரைஸில் யாருமே உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ, மார்க்கெட் ப்ரொஃபைல் சொல்லித்தர மாட்டாங்க. பேசிக்ஸ் தான். உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் போனீங்கன்னா அதிகமாக ஃபீஸ் இருக்கும். உங்களுக்கு 35,000 40,000 மினிமம் 10,000 மேலே தான் இருக்கும் உங்கள் ஃபீஸு. அடுத்தது இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப். 500 அதுக்கு ஃபீஸு மந்த்லி. அதில் உங்களுக்கு 1 month ஃப்ரீயாக ஆட் பண்ணுவோம். அடுத்தது இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே 10 to 15 days லைவ் ட்ரேடு நம்ம சப்போர்ட்டிங்கில் இருப்போம். அடுத்தது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2,500, அதாவது 50% ஆஃபர் தரோம். வீக்லி டவுட் கிளியரு உங்களுக்கு தனித்தனியாக ஒரு மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம டேக் கேர் எடுத்து ஃபாலோ பண்ணுவோம். அடுத்தது 6 month லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் டவுட்ஸ் எல்லாம் தாராளமாக கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கோர்ஸில் ஸ்பெஷலான இது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இண்டிபெண்ட்டாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அது நம்ம கிளியர் கட்டாக சொல்லிக்கிறோம். ஸோ இந்த கோர்ஸில் ஒன்லி 20 seats தாங்க. ஏன்டா 20 seats அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக டேக் கேர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளே நம்பி ஒரு ஃபீஸ் பே பண்ணி வராங்க. ஸோ அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக டேக் கேர் பண்ணிக்கணும். ஆல்ரெடி 10 seats ஃபில் ஆயிடுச்சு. இப்போது இன்றைக்கி ஃபில் ஆகிட்டுருக்கு. இது February 1 அப்படிங்கிறதுக்குள்ளே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிய போகுது. February 6 உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விருப்பம் இருக்கிறீங்களா, ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச்.